MBA சவிதா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறேன். சவிதா ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. இங்கே வந்து நாங்கள் சேர்ந்து 3 மாதம் ஆகுது. சேரும் போது வந்து நாங்கள் ஃபீஸ் பே பண்ணோம், அட்மிஷன் ஃபீஸு. இது வந்து 3 லட்சம் ரூபா பணம். இதை வந்து அங்கே உள்ள இருக்க மேனேஜரும் டீனும் வந்து எங்களை வந்து பாதி அமௌண்ட்டை காலேஜ் அக்கௌண்ட்டுக்கும் பாதி அமௌண்ட் வந்து அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் கேஷாகவும் கொடுக்க சொல்லி எங்களை வற்புறுத்தினாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சரி மேனேஜ்மெண்ட் சொன்னால் மேனேஜ் சொல்கிற மாதிரி தானே கேட்கணும், அவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டோம். ஓகேன்னு சொல்கிறது தான் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். ஆனால் அதுக்கு ரெசிப்ட் எல்லாருமே வச்சுருக்கோம். எல்லார் கையிலுமே அந்த ரெசிப்ட் இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1 மாசமாகி அந்த டீனும் ராம்பாபும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. டீன் பிரசன்னா, மேனேஜர் பேர் ராம்பாபு, இவங்க 2 பேருமே இப்போ எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆகிட்டு இப்போ வந்து எங்களை வந்து ஃபீஸை மறுபடியும் பே பண்ண சொல்லி நிர்வாகம் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு தடவை ஃபீஸ் பே பண்ணுறதுக்கே நாங்கள் லோன்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ மறுபடியும் எங்களால் ஃபீஸ் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு எங்களால் அஃபோர்டும் பண்ண முடியாது. ஆனால் உள்ள வந்து எங்களுக்கு 2 வாரமா பயங்கர மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. வீட்டில் நிம்மதி இல்லை, பேரண்ட்ஸ்ல பிரச்சனை எக்கச்சக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஆப்சென்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் போர்ட்டல் ஆன்லைன் போர்ட்டல் அட்டெண்டன்ஸ்ல போடுறாங்க, அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. கிளாஸும் நடக்கல. 1 வாரமா போய் நாங்கள் சும்மா உட்காந்துட்டு வரோம். கேட்டால் நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு இன்ன வரைக்கும் அவர் கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு எந்த விதமான ரெமிடியும் யாரும் கேட்கல. தயவு செஞ்சு கவர்மெண்ட் வந்து இவங்க இன்கேபபிளா இருக்காங்கல்ல, முடியல இவங்களால தான் இவ்வளவு நிர்வாக சீர்கேடு இருக்கு. அப்ப தயவு செஞ்சு அதை கவர்மெண்ட் கொடுத்துட்டு போக சொல்றது. கவர்மெண்ட் ஆச்சு எடுத்து நடத்திட்டோம், இவங்களால முடியல. அப்புறம் எதுக்கு பண்றாங்க? அதை ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வேஸ்ட் பண்றாங்க தான் நான் கேட்கறேன். கிட்டத்தட்ட இங்க மட்டுமே ஒரு 120 பேர் மேல இருக்காங்க. எங்க சீனியர்ஸ் இருக்காங்க 100 பேர். அவங்க கதை என்னன்னே தெரியல. இப்போ அவங்க எல்லாம் வந்தா நம்ம எல்லாம் இன்டர்ன்ஷிப் போயிருக்காங்க, அதனால இப்ப வர முடியல டக்குன்னு. நாங்கெல்லாம் இன்னைக்கு காலையில நேற்று இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லா போர்ட்டலையும் பிளாக் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு நீ வந்து கட்டல போடா வெளியே போடா அப்படின்னு மறுபடியும் கட்டினாதான்டா நீ வர முடியும் அப்படின்னா வீட்டுல எப்படி ஒத்துப்பாங்க சார்? சொல்லுங்க சார். இவங்களுக்கு மேனேஜே பண்ண தெரியல சார். அதை ஒத்துக்கிட்டு தயவு செஞ்சு கவர்மெண்ட்டை கொடுத்து போக சொல்லுங்க சார்.